அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க, இன்னும் 30 நாள்ல என் பொண்ணை பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி. ஆனா நம்ம கார்த்திக் சொன்ன பதில் சூப்பரா இருந்தது ஒரு பக்கம். அததான் ஒரு சின்ன ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரைக்கருத்துக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி போய் சந்திக்கிறாரு நம்ம கார்த்திகி. அப்போ இந்த போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்றது, இந்த பஞ்சாயத்தை கூட்டுறது, இதனால உங்க பொண்ணுக்கு இன்னும் உங்க மேல வெறுப்பு தான் வரும் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் கேட்காம, என்ன ஆனாலும் பரவாயில்லடா, இன்னும் 30 நாள்ல என் பொண்ணையும் உன்னையும் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. நம்ம கார்த்திக் அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம ரேவதிட்ட சொல்றாங்க, அதாவது உங்க அம்மா இன்னும் 30 நாள்ல எப்படி நம்ம 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன்னு சவால் விடுறாங்க அப்படின்னு சொன்னோட நம்ம ரேவதி பயப்படுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பயந்து போய் அதே யோசனையில நம்ம ரேவதி இருக்காங்க. அப்ப நம்ம பாட்டி நம்ம ரேவதிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதாவது நீ எதுக்கு இப்படி கவலையா இருக்கன்னு எனக்கு தெரியுமா, அவங்க அம்மா சொன்னாங்க கார்த்திக் சொன்னலாம், அத நினைச்சுதானே இப்படி கவலையா இருக்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதாவது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல போய் நீங்களும் கார்த்திக்கும் வேண்டிட்டு வாங்க 2 பேரும். அதாவது 2 பேரும் போய் அந்த கோயில்ல நல்லா வேண்டிங்கன்னா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம பாட்டி 2 பேரையும் கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.